8 இப்போ மணி 12. இப்போ பார்த்தீங்களா மதியானம் வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணிடுறேன் பார்த்தீங்களா, ஒரு 2 முள்ளங்கி இருந்துச்சு. சவுச்சவில் ஒரு 1/4 பாகம் போட்டு துருவி ரெண்டுமே, ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு பல் ஒரு 2 பல் எல்லாமே துருவி போட்டு சீரகம் போட்டு தாளித்து அப்படியே வதக்கி எடுத்துட்டேன். தண்ணிக்குன்னு எதுவுமே ஊற்றலை. மிளகாத்தூள் கொஞ்சமாக, தனியாத்தூள், உப்பு, அவ்வளோதான் போட்டு தண்ணியை விடக்கூடாது, மூடவும் கூடாது. அப்படியே வதக்கி வச்சுட்டு நல்லா ஆறணும். இது வந்து ஸ்டஃப்டு பரோட்டா. இதை வந்து ரேடிஷ் ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். அதை முள்ளங்கி சப்பாத்தி. இங்கே வந்து அதுக்கு சட்னி பண்ணுறதுக்காக கொத்தமல்லி நிறையா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிடி தேங்காய் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5, ஒரு துண்டு இஞ்சி, 1.5 பச்சை மிளகா, பூண்டு, ஒரு கொட்டை தக்காளி, புளி, அவ்வளோதான். இந்த கொத்தமல்லி கொஞ்சம் இதில் அப்படியே தூவி விட்டுரும். அது அப்படியே இருக்கட்டும், ஆறட்டும். அதுக்கப்புறம் இப்போ வந்து இதை சட்னி அரைச்சிட்டு அப்புறம் மாவு பிசைஞ்சிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மாவு பிசைய போகிறேன். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவு, ஒரு 1/2 கிலோ மாவாவது நான் பிசைவேன். அதாவது ஒரு டம்ளரில் 2 டம்ளர் இருக்கிற மாதிரி மாவு பிசைவேன். அதுக்கு தான் தகுந்த அளவு போடுறேன். உப்பு, அவ்வளோதான். மாவு போட்டுக்கலாம். இதிலே நான் ஒரு டிப்ஸு சொல்லிடுறேன். இது வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நான் மாவு போட்டு வச்சுருக்கேன் தொட்டு திரட்டுறதுக்கு. எப்போயுமே அடுத்த முறை மாவு பிசையும்போது நான் என்ன பண்ணுவேன், இந்த மாவை வந்து ஃபஸ்ட்டு போட்டு பயந்துடும். ஏன்னா நம்ம தொட்டு செய்கிறப்ப கை வைக்கிறது பூச்சி வந்துடும். அதையே வச்சு நம்ம ரொம்ப நாளைக்கு திரட்டக்கூடாது. அதனால் அடுத்த மாவு பிசைகிறப்போ அதை போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மாவு போடுவேன். இப்போ பாருங்கள், திரும்பவும் மாவு வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். ஃபில் பண்ணினா நிறையா இல்லை, ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தேவையான அளவுக்கு, அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு நான் அதாவது டப்பாவில் தான் எடுத்துருக்கேன். இந்த வேஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஹோட்டலில் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு நம்ம ஈஸியாக இருக்கும். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இது மாவு போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன மாவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிச்சிக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் கோதுமை மாவு தான் இது. அதாவது ரேஷனில் கோதுமை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்திருக்குது மிஷினில். சூப்பராக இருக்குது. முதல்ல நான் வாங்கவே மாட்டேன் கோதுமையே எனக்கு பிடிக்காது. இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்காமல் வந்தேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் யோசித்தேன், நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரிஜினல் கோதுமை, எதுவுமே கலப்படம் இதெல்லாம் இல்லை இல்லையா. இது சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இது வந்து சலிச்சா ஒன்றுமே ஒரு இது கூட வரல பார்த்துக்கோங்க. அதில் அந்த தோலுக்கு இல்லை ஒன்றுமே எதுவுமே வரல. அதனால் அப்படியே சளிச்சு பார்த்தாலும் நல்ல நைஸாக மாவு மாதிரி இருக்குது. நம்ம வந்து வாஷும் பண்ணிடுறோம். அதனால் நம்மளுக்கு அழுக்கு இருக்கவும் வாய்ப்பே கிடையாது. அதில் அப்படியே சாப்பிட்டா அவ்வளோ நார் சத்து உடம்புல நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாவில் என்ன தான் வந்து நோ ஆடட் மைதா அப்படின்னு போட்டிருப்பாங்க, பட் நமக்கு தெரியாது என்ன எப்படிங்குது. ஆனால் இது வந்து ஒரிஜினலாக கோதுமை. நம்ம கையால் கழுவி எல்லாம் போட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்தி. அந்த தோலோடு சாப்பிட்றதுனால அவ்வளோ ஃபைபர் நம்ம உடம்புக்குள்ளே சேரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நான் இத்தனை வருஷமாக இப்படி தான் வந்து வேணாம் விட்டு இப்போ இந்த முறை தான் நான் முதல் 3 கிலோ அரைச்சேன். நல்லா இருந்தது. காலி பண்ணியாச்சு. இப்போ 5 கிலோ அரைச்சிட்டு வந்திருக்கேன். நல்லாவே இருக்குது கோதுமை. அதனால தான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி பிசைஞ்சிட்டு சப்பாத்தியும் நான் காட்டுறேன். இப்போ டெய்லி நான் காமிச்சிட்டு இருந்தேன். ஒரு 10 நாளாக கூட பார்த்தீங்களா இந்த மாவு சப்பாத்தி தான், சரிங்களா. நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நான் எப்பவும் போல் இந்த மாதிரி கரண்டியில் தான் பிசைகிறது சொல்லியிருக்கேன். பிசைஞ்சிட்டு நான் காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இன்றைக்கி நான் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிருக்கேன். ஏன்னா அந்த உள்ளே ஸ்டஃப் பண்ணி வைக்கும்போது வெளியில் வரக்கூடாது. இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்டாக செய்வேன். அவ்வளோ அதை மூடி வச்சிடலாம். அப்போ நான் சப்பாத்தி போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா செங்கலை பாத்திரமாக சேர்ந்து கிடக்குது. காலையில் டிஃபன் சாப்பிட்டு தேய்க்கவே இல்லை. என்னமோ படுத்துட்டு வருவேன். 10 நிமிஷம் தூங்கிட்டேன். இது வந்து காய்கறி கழிவு செடியில் ஊற்றிட்டு வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சட்னி அரைச்சிட்டு நான் சப்பாத்தி போடும்போது காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் வந்து சப்பாத்தி எல்லாம் உருண்டை வச்சுட்டேன். நீங்கள் சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப சின்னதாக, அதாவது வந்து ஒரு பூரி சைஸை விட கொஞ்சம் பெருசாக அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து 2 சப்பாத்தி சேர்ந்து 2 உருண்டை சேர்த்து தான் நம்ம ஒரு சப்பாத்தி ஆக்க போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 4 சப்பாத்தி வேணும்னா 8 உருண்டை எடுத்துக்கணும். நீங்கள் டபுளாக வந்து அந்த உருண்டை எடுத்துக்கணும். இதாங்க உங்களுக்கு. ஏன்னா ஒன்று மேலே ஒன்று வச்சு தான் நம்ம சுடப்போகிறோம். ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி நான் உங்களுக்காக நான் இப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு தனியாக ஒரு சப்பாத்திக்காக போட்டு வச்சுருக்கேன். ஓகே. இப்போ வந்து இங்கே வந்து கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய் கம்மியாக வச்சு அரைச்சிருக்கேன். இந்த கலர் மெயின்டைன் பண்ணோன்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் சுகரோ இல்லை நாட்டு சக்கரை ஏதாவது சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுட்டேன். எனக்கு சுகர் இருக்குதுன்னு. மற்றபடி நீங்கள் வேணும்னா கொஞ்சம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்னியும் இப்போ ரெடி ஆகிடுச்சு.
இந்த மாவு பிசைஞ்சு உருண்டை பண்ணியாச்சு. இங்கே முள்ளங்கியை ஸ்டஃப் பண்ண ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம எப்படி அதை தேக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. நான் ஒன்று மட்டும் ஜஸ்ட்டு திரட்டி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எப்பவும் போல தான் அந்த நம்ம எடுத்து அந்த சின்ன சின்ன உருளைகள் இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நார்மலாக ரொம்ப தின்னாக போடாமல் ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ பாருங்கள் நான் போடுறேன், தெரியுது அவங்களுக்கு. கொஞ்சம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக பேசாதீங்க. இவ்வளோ பெருசு வச்சா போதும். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். இதை அப்படியே வச்சுட்டு இப்போ இன்னொன்று எடுக்கிறேன், அதே மாதிரி திரட்டிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து ஒன்று மேலே ஒன்று ஒட்டும் போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதுக்காக தான் அந்த வந்து பால்ஸாக கரெக்டாக ஒரே சைஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி திரட்டிக்கோங்க. இப்போ ரெண்டு நான் வச்சுட்டேன். இப்போ இது மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் நெய் போடலாம். நல்லது தான், எப்பவுமே வந்து நெய் குட் கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க. அதனால் வந்து எண்ணெய்க்கு பதில் நெய் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா சப்பாத்தி நல்லது. நான் பாருங்கள் இவ்வளோ தான் சேர்க்கணும், அதிகமாக கூட இல்லை. இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறவங்க அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து இந்த முள்ளங்கி இருக்கு இல்லையா, இதை வச்சுக்கோங்க. நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா வச்சுக்கலாம். இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்துட்டேன், அதனால் கொஞ்சமாக தான் வைக்கிறேன். ஏன்னா முள்ளங்கி கம்மியாக இருந்தது என்கிட்ட, அதனால் நான் அதுக்கு பத்தாததுக்கு சவுச்சவ் ஒரு பாதி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோ அது இப்படி பரத்தி விட்டுட்டு இப்போ இன்னொன்று இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே அது மேலே போட்டுருவோம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இது எனக்கு கொஞ்சம் இதுக்கு மூடுற மாதிரி. அவ்வளோதான், அப்படியே வச்சுட்டு இந்த ஓரத்தை வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கணும். இப்படி இப்படி கையால் இப்படி பண்ணாலே அழகாக ஒட்டிக்கும். மாவு தானே, இப்படி ஒட்டிடுச்சா, இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அப்படியே கையால் ஒட்டி விட்டுட்டு திரும்பவும் அது மேலே கொஞ்சம் மாவு போட்டு ரெண்டு பக்கமும் ட்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இனிமேல் தான் நம்ம என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, ரொம்ப ஜென்டிலாக அதை இப்போ திரட்டணும். வெளியே வரக்கூடாது, அது லைட்டாக உருட்டணும் மேலே. அதுக்கு தான் உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் கம்மியாக வைங்க. அந்த ஸ்டஃபிங்கில் வந்து ரொம்ப வந்து ஈரப்பசை இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வெளியே தான் வரும். அதனால் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். இதுவே கொஞ்சம் ஈரப்பசை இருக்குது பொழுது வெளியே வருது, எனக்கு வராது ஆக்சுவலி. இல்லை கம்மியாக வைக்கணும், அதான். திக்காக இருந்தாலும் இது பரவாயில்ல, ஏன்னா வெந்துடும் உள்ளே வந்து நம்ம இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால. அவ்வளோதான். இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டுடலாம். இப்போ இன்னொன்று அதே மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு சப்பாத்தி அது மேலே அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இதை அப்படியே லைட்டாக அப்படியே தட்டி விடணும். அவ்வளோதான், போதும். சுற்றி காட்டாப்போ தோசைக்கல் காஞ்சி வச்சு போட்டுடலாம். திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதில் நீங்கள் நெய்யோ எண்ணெயோ எதாவது விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் தான் விடுறேன், உங்களுக்கு வேணும்னா நெய் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட தான் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ரெண்டு சப்பாத்தி போட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வேகணும். ரொம்ப ட்ரையாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளவுதான், எடுத்துடலாம். நல்லா அடுத்ததும் போட்டுட்டேன். அவ்வளோ ரெண்டு பக்கம் சேர்ந்தோன்னே எடுத்துகிட்டு வேண்டியதுதான். ஏன்னா ரெண்டு லேயர் இருக்கிறதுனால நல்லா வேகணும். அப்புறம் ஆயில் விட்டுருக்கோம். அடுத்ததுமே வெந்துருச்சு, எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃப்டு சப்பாத்தி எல்லாமே சுட்டு முடிச்சிட்டோம். நம்ம வந்து இப்போ எப்படி சாப்பிட்டா அதுன்னு காட்டுறேன். முதல்ல வந்து டின்னர் பாக்ஸில் வச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து கொத்தமல்லி சட்னி, கொரியாண்டர் சட்னி வச்சிடலாமா? வச்சாச்சு, அவ்வளோதான், மூடிடலாம். இப்போ இதில் வந்து 3 சப்பாத்தி வச்சுருக்கேன். இப்போ இங்கே நான் வந்து உங்களுக்கு இதை புட்டே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அழகாக ஈஸியாக ஒரு கையிலேயே புட்டுடலாம். காட்டுறேன், தெரியுதா? அப்படி தோசை போடுற மாதிரி அப்படியே புட்டு. இப்படி தான் லேயராக உள்ள ஸ்டஃபிங் இருக்கும்.
ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்க. இன்றைக்கி நான் டீட்டெயிலாகவே உங்களுக்கு இது நான் கொடுத்துருக்கேன். முள்ளங்கி எப்படி வந்து செய்கிறது ஸ்டஃப்பிங்கிறது நான் வீடியோ நிறையா போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சட்னி வச்சுடுவோம். இங்கே ஒருத்தருக்கு அடுத்து இங்கே வந்துட்டு டின்னர் பாக்ஸுக்கும் இங்கே வந்து சட்னி வச்சாச்சு. அது எனக்கு நான் அப்புறமா தான் சாப்பிட போகிறேன்.